உயரத்தில் ஓங்கி நின்றவன் நான் தென்னையில கடந்தேன். சாமி சந்துக்கா சாமி சாணி இப்பொழுது யார் என்று எம்மை அறிந்தாய்? 6-2-12ங்க. என்ன சாமி நந்திக்காவலா? சொல்லுங்க சாமி. நலமுடன் வாழ்கிறாயா? இல்லைங்க, வாட ஊர்ல தாங்கிறேன். என்ன சொல்ற? நிலத்தோட இருந்தா ஏன் இந்த அக்க போறேன்? நீ நல்லா வாழ்றியான்னு கேட்டேன். ஏதோ கொஞ்சம் ஊழையா வாழ்ந்துட்டு இருக்கிறேன். எதனால? எல்லாம் இந்த போட்டிக்காரனால. ஓஹோ, குட்டிக்காரன் என்ன பண்ணா? குட்டிக்காரன் கூட பிரச்சனை இல்லைங்க. இந்த பம்பகாரம் வரதுக்கிறான் பாரு, கலதை ஓத்தவன், அவனாலதான் அக்க போற வந்துட்டுனா நீ பொழைக்கிறது இல்ல. சாமி இருந்தாலும் இருக்கட்டும் இருக்கட்டும். நாட்டுக்கு நாடு மகாநாடு, மகாநாடு, பேரும் புகழ பெற்று அழகு திரு பொன்னாடு. இந்நாட்டுடைய பெயர் என்ன? ஏரிக்காடு. ஏரிக்காடு. ஏரிக்காடு என்றால் நம்மளை போல் கலை வித்வான்களுக்கு தேன் சிறந்த ஒரு மச்சிமா தேசம். ஏன்னா தூங்குற பையனுக்கு எடுக்கிற தேன் சிறந்த ஒரு மச்சிமா தேசம். அவன் தடுமாறது மட்டும் 2-3 கோட்டை குடிச்ச மாதிரி தடுமாறான. இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய ஆனா பிறந்த அப்பமார்களும் பெண்ணாக பிறந்த அரும்பெரும் தாய்மார்களும் பள்ளி சாடைக்கு செல்லக்கூடிய மாணவி மாணவர்களும் இந்த சபையை நிறைந்து காட்சியளிக்கின்றார். கற்றது கையளவு, கற்காதது உலகத்தின் அளவு. அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன், அகிலமெல்லாம் அருள் பாலிக்கக்கூடிய ஆண்டவனாகிய முனியப்பன், சன்னாசி முனியப்பனுடைய திருவிழா பெருவிழா கொண்டாடி ஊர் பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து தெய்வத்துக்கு உகந்தது மாபெரும் தெருக்கூத்து. எத்தனையோ கலை நிகழ்ச்சி இருக்கலாம், இருந்தாலும் 64 கலையிலே சிறந்தது ஒரு ஆயக்கலை. அந்த ஆயக்கலையிலே இந்த நாடக கலை. நாம் நடத்து வந்த நாடக கலையிலே இன்று தெய்வத்துக்கு ஒப்பான விலகக்கூடிய இந்த அதாவது கிராம கலை என்று சொல்லக்கூடிய நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். யாரிடத்தில் இந்த மதிப்புக்கு மரியாதைக்குரிய கலையரசி நாடக சபா வாத்தியார் மாரியப்பன் பூபதி இணைந்து வழங்கக்கூடிய கலைக்குழுவின் சார்பாக வெத்தலை தாம்பலம் கொடுத்து வா என்று வரவேற்பு கொடுத்து நமக்கு போது என்பது அன்னதானம். மீன் குழம்பு கொடுத்து, ரசமும் கொடுத்து, மீன் தலையும் கொடுத்து, மீன் வாழும் கொடுத்து, சென்ற பூரா பம்பகாரம் தலையும் வாழும் மட்டும் தான் நமக்கு கொஞ்சம் இருந்துச்சு. ஆமா, அப்படி மீன் குழம்பு திங்கள் எடுத்து புட்டுச்சுன்னா ஒரே ஓட்டமா ஓடி போயிருவேன். அப்படிப்பட்ட நமக்கு சாப்பாடு ஏற்பாடு மிக ஒரு சிறப்பான முறையில நமக்கு செய்து கொடுத்து ஏற்பாடு மிக ஒரு சிறப்பான முறையில செய்து கொடுத்து இன்று ஆண்டவனுக்காக வேண்டி இன்று நாள் நாடகத்தை அரங்கேற்றம் செய்துள்ளார். உண்மையாகத்தானே இன்று வைத்தக்கூடிய நாடகமானது என்ன? நாடகம். ஆமா, சிவபுராணத்தில் ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய அதாவது வக்கரகேது பலி எரிகண்டாசூரன் சமகாலம் இல்ல, பெட்சிட்டு கிடையாது, வதம் எரிகண்டாசூரன் வதம் என்று சொல்லக்கூடிய ஒரு நாடகத்தை இங்கு அரங்கேற்றம் செய்துள்ளார். உண்மையாகத்தானே? உண்மைதான். ஆமா, இருந்தாலும் இந்நாடகத்திலே நான் தர்பார் வந்திருக்கிறேன் அல்லவா? நான் யாரு, என்னுடைய பெயர் என்ன, இந்த கதையில் எம்மால் என்ன ஆரம்பம், என்ன நடக்கும், ஏதோ நடக்குது. அப்படியா? என்ன நடக்கும்? நான் விளக்கமாக சொல்கிறேன், சற்றேது ஒழுக்கமாக உன் மனதிலே கேட்டுக்கொள்வார். நாங்கள் சொன்னீர் என்றால் அறிவோடன் கேட்டுக்கொள்வேன். அப்படியா? என கேட்டு நந்தி காவலன் சாமி.
நந்தீஸ்வரா சாமி புரியுதா? இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.